Hi, this is VR Ravi from Wealth Trader. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா different methods of identifying support and resistance levels. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஐடென்டிஃபிகேஷன். அதனால என்னென்ன வகையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன்ல இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை மார்க் பண்ணுறது. இதை நம்ம ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் மார்க்கிங் அப்படின்னு. என்னென்னா ஒரு ப்ரைஸ் ஒரு ஹையை ரீச் பண்ணும்போது ஹையிலேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை ஆர் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். அந்த இடத்த நம்ம ரெசிஸ்டன்ட் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸில் ப்ரைஸ் ஒரு பாட்டம் வச்சுட்டு ஹையர் ஹை போகுது அப்படின்னா அந்த பாட்டத்தோட ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம சப்போர்ட்டு அப்படின்னு எடுத்துக்குவோம், இல்லை டிமாண்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன் அப்படின்னா மீண்டும் ப்ரைஸ் அந்த சப்போர்ட் ஜோனையோ ரெசிஸ்டன்ட் ஜோனையோ வரும்போது டிமாண்டோ சப்ளையோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். செகண்டு ஆங்கிள்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஒன்றும் இல்லை, ட்ரெண்ட் லைன்ஸ். ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் ஒரு ஆங்கிளில் ட்ராவல் ஆகும். அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ப்ரைஸ் ஹையர் மூவ் ஆகுதோ லோயர் மூவ் ஆகுதோ ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகும். ப்ரைஸ் எப்போல்லாம் ட்ரெண்டில் இருக்கோ அப்போல்லாம் ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகும். இப்போ அந்த ஆங்கிள்ன்றது வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் டிமாண்ட் ஜோனாகவும் சப்ளை ஜோனாகவும் ஆக்ட் ஆகும். அது லோயர் ஹைஸ் இல்லை ஹையர் லோஸ் நம்ம மார்க் பண்ணும்போது அது வந்து ஒரு சப்போர்ட்டா இல்லை டிமாண்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். இதே டவுன் ட்ரெண்டில் லோயர் ஹைஸ் அதை மார்க் பண்ணும்போது அந்த ஆங்கிள் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ சப்போர்ட்டில் ப்ரைஸ் சப்போர்ட்டில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதும் ரெசிஸ்டன்ட் ஆங்கிளில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதும் நடக்கும். இதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னும் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஐடென்டிஃபை பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜஸ். மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜஸை சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. 20, 50, 150, 200 அந்த மாதிரியான நம்பர்ஸில் இருக்குது. ஒன்றும் ஒரு டைம் ஃப்ரேமை குறிக்கிறது. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்கேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மூவிங் ஆவரேஜில் இருந்து பவுன்ஸ் ஆகி அப்பில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். இதே டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா மூவிங் ஆவரேஜில் ரிஜெக்ட் ஆகி ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ப்ரைஸ் மூவ் ஆகிறது தகுந்த மாதிரி மூவிங் ஆவரேஜஸும் மூவ் ஆகிறதுனால ஈஸியாகவே நம்ம ப்ரைஸோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டாவது ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயில் டிஃபால்ட்டாக 14 நம்பர்ஸ் இருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்ஐ இன்புட் வந்து 22 வச்சுக்கிட்டு 70ல் எதெல்லாம் டச் பண்ணியிருக்கோ இல்லை 70க்கு மேலே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் 30யை எதெல்லாம் டச் பண்ணியிருக்கு 30 எது கிராஸ் பண்ணி வந்திருக்கோ அதெல்லாம் சப்போர்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். அடுத்தது ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சி டூல் வந்து ஃபிபனாச்சி ரேஷியோஸை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் எடுத்துக்கலாம், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே கீ லெவலில் இருக்கிற 38.2, 50%, 61.8 இதெல்லாம் இந்த ரேஷியோஸ்லாம் வந்து ஒரு கீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காகவே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ.